ஹலோ கிட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பென் 10 சீரிஸ்லேயே எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க எபிசோட்னா அது வெஞ்சன்ஸ் ஆஃப் வில்கெக்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 எபிசோட் தான். அது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே ஃபேவரட்டான எபிசோடாக கூட இருக்கலாம். ஏன்னா பென் விசஸ் வில்கெக்ஸ் ஃபைட்டியே இந்த எபிசோடில் தான் ரொம்ப மாசாக காமிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட வெஞ்சன்ஸ் ஆஃப் வில்கெக்ஸ் எபிசோடோட கம்ப்ளீட் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பென் 10 கிளாசிக்கில் இருந்தே ஆரம்பிச்சிருவோம். சீக்ரெட் ஆஃப் தி ஆர்மிட்ரிக்ஸ் மூவியில் தான் பென் வந்து ஃபர்ஸ்ட் பேபி கெலினை யூஸ் பண்ணி வில்கெக்ஸ் ஸ்பேஸுக்கு அமுச்சு விட்டுருப்பாப்புல. இப்போ அப்படியே கட் பண்ணால் வெஞ்சன்ஸ் ஆஃப் வில்கெக்ஸ் எபிசோட் பார்ட் 1 அப்படியே ஆரம்பிக்குது. அந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வில்கெக்ஸ் ஒரு பிளானட்டுக்குள்ளே வந்து அந்த பிளானட்லேயே ரொம்ப பவர்ஃபுல் வாரியர் கூட ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா சைஃபானோட ஹெல்ப் மூலியமா மிஷினை வச்சு வில்கெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரியரோட பவரை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, வில்கெக்ஸ் வந்து கேலக்சியில் இருக்க 10 பவர்ஃபுல் வாரியர்ஸோட எபிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி தனக்குள்ள வச்சிருக்கான். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பென் டென்னிசனை டிஃபீட் பண்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான். அடுத்ததா குவென்னும் கெவினும் ஒரு ஸ்னேக் ஏலியனோட ஃபைட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஸ்னேக் ஏலியன் வந்து கெவினோட மூஞ்சி மேலே காரி துப்பி இருக்கும். ஸோ இப்படிதான் ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஏலியன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்தா பென் டென்னிசனை காமிக்கிறாங்க. நம்ம தலைவன் பென் வந்து ரொம்ப ஹாயா டிவி பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் பென்னோட ரூமுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் வந்து டெலிபோர்ட் ஆகுது. அதை பார்த்த பென்னுக்கு வந்து ரொம்ப பயங்கர ஷாக் ஆகுது. ஆனா அங்க வந்து இது ஒரு சாதாரண ட்ரெக்கோஷன் ஏலியன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பென் வந்து ஹைபிரிட் கிட்ட இருந்து ட்ரெக்கோஷன் ஏலியனை காப்பாத்தினதுனால பென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடலை வந்து கொடுக்கறதுக்காக தான் அங்க வந்திருப்பாரு. அப்ப பென் வந்து ஆன்மிட்டிக்ஸை கிளிக் பண்ணும்போது ஒரு ட்ரெக்கோஷன் ஏலியன் வந்து அதுல ஷோ ஆயிருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ட்ரெக்கோஷன் ஏலியனே இல்ல, அது நம்ம ஹேலன் தான். பென்னுக்கு வந்து இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. அதாவது ஸ்லோமோ ஸ்லாமர் படத்தை வந்து டிவியில் போட போறாங்க அப்படின்னு. அதே டைம்ல குவென் வந்து பென்னுக்கு கால் பண்ணி சீக்கிரம் இங்க வா பென் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பென் வந்து ஜெட்ரே ஏலியனை யூஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. பென் வந்து ஜெட்ரே ஏலியனா வந்து கேனன் போல்ட் ஏலியனா மாறி வில்லனோட நேம் வந்து ஸ்னேக் பாபு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஸ்னேக் பாபு வந்து ஒரு டைலாக் சொல்றாப்புல, மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்னு. உடனே கேனன் போல்ட்டை வச்சு உருண்டுகிட்டு அந்த பாம்போட தோலை உரிச்சதுக்கு அப்புறமா பென் சொல்ற டைலாக் வந்து பாத்தீங்கன்னா, என்னதான் பென் வந்து ஸ்னேக் பாபுவை டிஃபீட் பண்ணியிருந்தாலுமே குவென்னுக்கும் கெவினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பென் ஒரு மணி நேரம் லேட்டா வந்ததுனால ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அடுத்து நெக்ஸ்டா கிராண்ட்பா மேக்ஸோட வேனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து கிராண்ட்பா மேக்ஸும் பிளம்மர்ஸ் ஏஜென்ட்டும் இருக்காங்க. அப்பதான் மேக்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சிக்னலே கிடைக்குது. அதாவது இடத்துக்குள்ள யாரோ அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு. அது வேற யாரோ இல்ல, சைஃபான் தான். சைஃபான் வந்து ஒரு மிஷினை வந்து சிட்டிக்குள்ளேயே எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல இருந்த போலீஸையும் அட்டாக் பண்ணி ஒரு மிகப்பெரிய பேரியரே அந்த மிஷினை வச்சு கிரியேட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வில்கெக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கிராண்ட்பா மேக்ஸ் டென்னிசன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளம்பர்ஸ் டைனிஸையும் கையோட கூட்டிட்டு வந்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்பதான் வில்கெக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கெலாட்டிக் ரூல்ஸே போடுறாப்புல. அதாவது வில்கெக்ஸ் விசஸ் பென் ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த எர்த் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லா பிளம்பர்ஸும் வில்கெக்ஸ் கூட ஒவ்வொருத்தரா ஃபைட் பண்ணும்போது வில்கெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா கிராண்ட்பா மேக்ஸாலையும் கூட தாக்கு பிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. ஒரு வழியா கிராண்ட்பா மேக்ஸ் வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சதுக்கு அப்புறமா கிராண்ட்பா மேக்ஸ் வந்து பென் டென்னிசன் கிட்ட எல்லா நடந்த உண்மையும் சொல்றாரு. இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் பென் வந்து ரொம்ப கூலா வில்கெக்ஸ் எப்ப தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் விட்டுட்டு இருப்பாப்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் பென்னுக்கு விஷயமே தெரிய வருது. வில்கெக்ஸ் வந்து பென் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டான் அப்படின்னு. இதனால கெவின் வந்து ஆன்மிட்டிக்ஸ் ஆக்ட் பண்ணலாமா பென் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பென் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே கெவின் சொன்னதுனால ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போய் ஆம்னிட்டிக்ஸ்ல இருக்க மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஆஸ்மத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுத்தோம். பென் வந்து அதை மதிக்காம தொடர்ந்து கெவின் வந்து ஆன்மிட்டிக்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆன்மிட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பிளாஸ்ட் ஆயிரும். இப்ப அப்படியே கட் பண்ணா பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. சோ அந்த கண்டினியூவேஷன்ல பிளாஸ்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஒரு சில ஏலியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கு. அதை பார்த்த குவெனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஒவ்வொரு ஏலியன்ஸா பார்த்ததுக்கு அப்புறம் பென்னியே வந்து பாத்தீங்கன்னா குவென் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கெவின் லெவனையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை குவென் நோட் பண்றா. அதாவது பென்னோட ஆன்மிட்டிக்ஸ்ல இருந்து வந்த எனர்ஜிஸால கெவினோட ஃபுல் பாடியே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா மாறி இருக்கும். அதே டைம்ல இன்னொரு பக்கம் பென் வந்து ஆன்மிட்டிக்ஸ் நோண்டிட்டு இருக்கும் போது திரும்பவும் ஆஸ்மத் வராரு. அப்ப ஆஸ்மத் வந்து என் வார்னிங்கை மீறி நீ ஆன்மிட்டிக்ஸ் ஆக்ட் பண்ணது ரொம்பவே தப்பு பென் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போன 4 ஏலியன்ஸையுமே 24 மணி நேரத்துக்குள்ள ஆன்மிட்டிக்ஸை வச்சு கேப்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா 3 பேருமே காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே பிளமஸ் பேட்சை யூஸ் பண்ணி 3 ஏலியன்ஸோட லொகேஷனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்பர் 1 குரோமோஸ்டோன். பென் வந்து அப்செக் ஏலியனை யூஸ் பண்ணி குரோமோஸ்டோன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது கெவின் லெவன் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து குரோமோஸ்டோன் தலையிலேயே அடிச்சதுக்கு அப்புறமா பென் வந்து அந்த ஏலியனை அப்சர்வ் பண்ணிடுவாரு. நம்பர் 2 ஸ்பைடர் மங்கி. பென் வந்து பிரைன்ஸ்டார்மை யூஸ் பண்ணி ஸ்பைடர் மங்கி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது குவென் சொன்னதுக்கு அப்புறம் பென் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தாலே இருக்கிற ஸ்பைடர் மங்கியை வந்து கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரைனேஜுக்குள்ள இருக்க கூப் ஏலியனை கேப்சர் பண்ணிடுறாங்க. இன்னும் ஒரே ஒரு ஏலியன் தான் மிஸ் ஆகுது, அதுதான் வேபிக்.
ஆனால் பென் வந்து வில்கேக்ஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் வந்ததுனால பென் வந்து வில்கேக்ஸ் கூட ஃபைட் பண்ண போனதுக்கு அப்புறமா குவென்னும் கெவினும் வந்து பார்த்தீங்கன்னா பேபி கிளியனை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் பென் வந்து பேரியருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வில்கேக்ஸ் கூட ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பென் வந்து ஸ்லோமோ ஸ்லாமர் படத்துக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபைட்டை வேகமாக ஆரம்பிக்க சொன்னதுனால தான் ஃபைட் வந்து பயங்கரமாக ஆரம்பிக்குது. என்னதான் பென் வந்து ஜெட்ரேலியனை யூஸ் பண்ணி லேசரால் அட்டாக் பண்ணியும் வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்துட்டு வில்கேக்ஸ் அட்டாக் பண்ணும்போது ஜெட்ரேலியனால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. பென் வந்து பிக்சல் ஏலியனை யூஸ் பண்ணி வில்கேக்ஸோட ஃபுல் பாடியை ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் வில்கேக்ஸ் வந்து அதை உடச்சிக்கிட்டு ஒரு காங்லேட்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் இன்விசிபிளாக இருக்கும் போது கூட வில்கேக்ஸால் அட்டாக் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா பென் வந்து ஹியூமங்கஸர் ஏலியனை யூஸ் பண்ணி ஃபுல் சைஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமங்கஸரையும் டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அதே டைமில் குவென்னும் கெவினும் பேபி கிளியனை கொண்டு வந்த உடனே பென் வந்து ஆன்மிட்டிக்ஸில் அதை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பென் என்னதான் ஆன்மிட்டிக்ஸில் பேபி கிளியனை சூஸ் பண்ணியும் கூட ஆன்மிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோஸ்டோன் ஏலியனை கொடுத்துருக்கும். அப்படி இருந்தும் பென் வந்து குரோமோஸ்டோனோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி வில்கேக்ஸ் அட்டாக் பண்ணும் போது வில்கேக்ஸோட ஸ்வாட் வந்து குரோமோஸ்டோனோட எனர்ஜிஸ்லாம் அப்சர்வ் பண்ணதுனால வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோஸ்டோனோட எனர்ஜியை வச்சு குரோமோஸ்டோனையும் டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குரோமோஸ்டோனோட பாடியிலேருந்து வெளியே வந்த ஆன்மிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஃபான் எடுத்து வில்கேக்ஸ்க்கே கொடுக்குற மாதிரி காமிக்கும் போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸ்க்கு ஒரு ஆச்சரியமே காத்துட்டு இருந்திருக்கும். ஸோ இது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆன்மிட்டிக்ஸில் வந்து ஃபெயில் சேஃப் மோட் ஆன் ஆகி பென்னோட ஆன்மிட்டிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பென்னுக்கு வந்து டைமண்ட் ஹெட்டை கொடுத்துருக்கும். ஃபைனலாக பென் வந்து டைமண்ட் ஹெட்டை யூஸ் பண்ணி வில்கேக்ஸை போட்டு பொலன்னு பழந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 பெரிய ப்ரொஜெக்டைல்ஸை யூஸ் பண்ணி வில்கேக்ஸ்க்கு வந்து ஒரு சமாதியை கட்டியிருப்பாரு. நான் நிச்சயம் பழி வாங்காம விட மாட்டேன். நான் வெயிட் பண்றேன். இப்போ நீ கிளம்பு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். வில்கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு டயலாக்கை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு.